விடுதலை புலிகளை தோற்கடித்தவர்களை அவமானப்படுத்துகின்றதாம் மேற்குலகம். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குடி அகழ்வு மீண்டும் ஆரம்பம். இனத்துவேசங்களின் பின்னணியில் ராஜபக்ஷக்கள், ரணிலின் தந்திரம் அம்பலம். ஹிங்குரங்கொட பகுதியில் பெண்ணொருவர் நேற்று மண்வெட்டியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். யுதகனாவ பிரதேசத்தில் 27 வயதுடைய பெண்ணொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் மெதிரிகிரிய பிரதேசத்தில் மறைந்திருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண் 2 பிள்ளைகளின் தாய் என்பதுடன் அவரது 1.5 மாத குழந்தையும் இந்த தாக்குதலில் காயமடைந்துள்ளது. குழந்தை தற்போது மெதிரிகிரிய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றது. உயிரிழந்த பெண்ணின் தந்தையும் பெண்ணை தாக்கிய அதே மண்வெட்டியால் தாக்கப்பட்டமையினால் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் மேலதிக சிகிச்சைக்காக புலனறுவை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பணம் காணாமல் போனவை தொடர்பாக கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொலை தொடர்பில் பதில் நீதவான் பரிசோதனையை மேற்கொண்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கான அரசியல் இராணுவ தலைமைத்துவத்தை வழங்கியவர்களை அவமானப்படுத்துவதற்காக மேற்குலகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிரேரணைகளை பயன்படுத்துகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் முன்னாள் அதிபர்கள், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் உட்பட இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக விதித்துள்ள பயண தடைகள் காரணமாக அவமானகரமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் முன்னாள் அதிபர்களான மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா உட்பட பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் எவருக்கும் எதிராக உள்நாட்டு வெளிநாட்டு நீதிமன்றங்களில் யுத்த குற்றச்சாட்டுகள் எவையும் சுமத்தப்படவில்லை. இலங்கையில் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் ஜெனீவா சாசனம் மற்றும் யுத்தம் குறித்து மனித உரிமை பேரவையில் தெளிவுபடுத்த தவறிவிட்டனர். சில அதிகாரிகள் அமைதிப்படை நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. ஆதாரமற்ற யுத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்களின் நியமனங்கள் தாமதிக்கப்பட்டன அல்லது நிராகரிக்கப்பட்டன எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நவம்பர் 20 மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி வி.கே. நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய தினம் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட இருந்த நிலையில் ராஜ் சோமதேவ அவர்கள் சமூகம் அளிக்க முடியாததனால் கொக்கு தொடுவாய் அகழ்வு பணியானது மீளவும் நவம்பர் மாதம் 20 ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மிகுதியாக உள்ள செலவு தொகை பணம் எவ்வளவு என்பது தொடர்பாக கதைக்கப்பட்டு அதற்கான கணக்கறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவவினால் ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தவிர்ந்த பிற பொருட்கள் பேராசிரியர் ராஜ் சோமதேவுக்கு இடைக்கால அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு தேவையென்ற அடிப்படையில் விண்ணப்பம் ஒன்று செய்யப்பட்டிருந்தது. காணாமல் போனவர்கள் சார்பில் நாங்கள் தோன்றி அதன் கட்டுக்காவல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம். ராஜ் சோமதேவவினால் குறித்த பகுதியில் 50 மீட்டருக்குள் வேறு மனித எச்சங்கள் இருப்பது சம்பந்தமாக கண்டுபிடிக்கக்கூடிய டிராடர் கருவி ஒன்றினை கொண்டு வருவதற்கான முயற்சிக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பான முழுமையான விவரங்களை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றத்தினால் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எதிர்வரும் நவம்பர் மாதம் 20 மீண்டும் அதற்கான ஒன்று கூடல் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு அகழ்வு பணி இடம்பெற உள்ளது. இன்றைய தினம் இடம்பெற்ற வழக்கின் போது சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இருந்து கணக்காளர் அவர்களும் பிரசன்னமாகி இருந்ததாக மேலும் தெரிவித்தார்.
பௌத்த பிக்குகள் அரசியலில் ஈடுபடுவது தடை செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பௌத்த பிக்குகள் தான் இந்த நாட்டை நாசம் செய்தார்கள் எனவும் அவர் கூறினார். ஊடக நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே தந்திரமாக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ராஜபக்சர்கள் செய்யும் வேலைதான் இந்த இனத்துவேசம் என்றும் ராதாகிருஷ்ணன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவை பாரிய புயல் ஒன்று தாக்க உள்ளதாக வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சியாரான் புயல் என்ற புயல் வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கும் என்றும் வியாழக்கிழமை வரை நீடித்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. புயலின் போது மணிக்கு 100 மைல் வேகத்தில் காற்று வீசலாம் என்றும் பிரான்சின் மேற்கு கரையில் மணிக்கு 80 மைலுக்கும் அதிகமான வேகத்தில் காற்று வீசலாம் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மேலும் குறித்த புயலினால் அப்பகுதிகளில் இந்த வாரம் முழுவதுமே காற்று வீசிய வண்ணமே காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் மேற்கு பிரான்ஸ் பகுதியில் பெருவெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் பிரான்சின் மீதமுள்ள பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் புயலினால் ஏற்படவிருக்கும் பாதிப்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் காசாவில் 3320 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9000 கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் காசாவில் இதுவரை 8119 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 3320 குழந்தைகள் உள்ளடங்குவர். 2000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் தமது தரைப்படை தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் வடக்கு காசாவுக்கும் தெற்கு காசாவுக்கும் இடையிலான ஒரு முக்கிய வீதியை இஸ்ரேலிய போர்த்தாங்கிகள் மற்றும் கவச வாகனங்கள் இடைமறித்துள்ளன. இந்த வீதி இடைமறிப்பு செய்ததன் காரணமாக இந்த வீதியூடாக பலஸ்தீன மக்களின் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு காசாவில் தற்பொழுது தமது துருப்புக்கள் நிலை கொண்டுள்ள இடங்களின் விவரங்களை வெளியிட மறுத்த போதிலும் காசாவின் முக்கிய பாதையை இஸ்ரேலிய போர்த்தாங்கிகள் அடைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது.